முருகன் தேவர்களை காக்க வந்தவன், உலகை காக்க வந்தவன், மொழியை காக்க வந்தவன், அறத்தை காக்க வந்தவன். முருகு என்றால் அழகு, ஈடு இணையற்ற பேரழகன் முருகன். தமிழென்றாலே முருகன்தான். சங்கம் வைத்து தமிழை வளர்க்க அருள் புரிந்தவன், செல்லமாய் பல திருவிளையாடல்கள் செய்தவன், சொல்லுக்குள் அடங்கிவிட முடியாத பேரருளாளன், அருணகிரிநாதர்க்கு அருள் சேர்த்தவன், ஔவையின் தமிழை கூர்பார்த்தவன், பாலன் தேவராயர் பாடிய கந்த சஷ்டிக்கு நீர் வார்த்தவன், பாம்பன் சுவாமிகளின் கந்தகுரு கவசத்திற்கு கருணை சேர்த்தவன். முருகன் தன் பக்தர்களை அதிகமாக சோதிப்பானாம். ஆனால் தக்க சமயத்தில் கை கொடுத்து கரை சேர்ப்பவனும் அவன்தான். முருகன் ஒரு குருநாதன், பரம்பொருளுக்கே பிரணவ மந்திரத்தை போதித்த சுவாமிநாதன். முருகன் தீமையை ஒழிக்கவும் நல்லவர்களை காக்கவும் மட்டுமே தனது அவதார நோக்கமாக கொள்ளவில்லை. வணங்குவதற்கு மிக எளிய கடவுள் அவன். அவன் நாமங்களே போதும் அவனை உணர. தன் உடலை வருத்தி, உள்ளத்தை நிலைநிறுத்தி, சிந்தையை அடக்கி, தன்னை நாடி வரும் பக்தர்களை முருகன் போல தாவி அணைப்பவர் யாரும் இல்லை. அவனிருக்க நமக்கு பயம் என்றும் இல்லை. கந்தா, கடம்பா, கார்த்திகேயா, சிங்காரவேலா, சுப்பிரமணியா, சண்முகா, குஹா, கதிர்வேலா, செந்தூரா, குமரா, வள்ளி தேவானை மணவாளா, சுவாமிநாதா, சரவணா, சென்னிமலை குமரா, மருதாச்சலா, ஆறுமுகத்தானே, செந்திலாண்டவா, அரோஹரா, அரோஹரா, அரோஹரா என்று உளமாற இருகரம் கூப்பி கண்ணீர் மல்க உருகி அழைத்தால் மயில்வாகனம் ஏறுவான், குழந்தையாய் மாறுவான், நம் துன்பத்தை வேறறுப்பான், கருணை கடலான கந்த பெருமான். சுட்டெரிக்கும் வெயிலில் பாதம் பொசுங்க, வியர்வை வெள்ளமென வழிய, திருமாலை அணிந்து அலகு குத்தி காவடி ஏந்தி சாறை சாறையாய் அவன் திருநாளில் பக்தியோடு உலகெங்கும் அவன் ஆலயம் நோக்கி வரும் அன்பர்களில் உறைபவன் முருகன். முற்பிறவியில் ஈசனுக்கு மகனாக பிறப்பதாக வரம் பெற்று தாயின் கர்ப்பம் தவிர்த்து தந்தையே தாயும் ஆனவனாக ஆக்கி சிவபெருமானின் நெற்றிக் கண்ணில் தெரித்த 6 தீப்பொறிகள் பார்வதி தேவி குடியிருந்த சரவணப் பொய்கையில் 6 தாமரை மலர்களின் மீது விழுந்து அது குழந்தையாகி கார்த்திகை பெண்களின் கைகளில் தவழ்ந்தான் முருகப்பெருமான். உலகன்னை அந்த 6 குழந்தைகளையும் சேர்த்து அணைக்க தோன்றினான் ஆறுமுகத்தான். முன் ஜென்மத்தில் தாட்சாயினியின் தந்தையாக பிறந்த தட்சன் தன் அடுத்த பிறவியில் சூரபத்மனாக பிறந்து வளர்ந்து தன் செருக்கால் தேவர்களை வதைத்தான். தேவர்கள் வேதனையுடன் ஈசனிடம் வழி கேட்க எம்பெருமானோ முருகனை கை காட்ட காப்பதாய் வாக்கு தந்தான் தகப்பன் சுவாமி. ஒரு பெண்ணின் கர்ப்பத்தில் உதிக்காத ஒருவனாலேயே தனக்கு அழிவு ஏற்பட வேண்டும் என்ற வரத்தை பெற்றிருந்த சூரபத்மனோ அப்படி ஒரு ஜனனம் வாய்ப்பில்லை என்பதால் ஆணவத்தோடு இருந்தான். பேரன்முறை கொண்ட முருகன் புறப்பட்டான் போருக்கு. விண்ணதிர மண்ணதிர அண்ட சராசரம் நடுங்க இடியென முழங்கியபடி தேவசேனாதிபதி தேரேறினான். கோடி மன்மதனின் பேரழகோடும் ஆதவனின் பிரகாசத்தோடும் வந்த முருகப்பெருமானின் பால்வடியும் முகத்தை பார்த்த சூரபத்மனோ இந்த குழந்தையா என்னை அழிக்கப் போகிறது என்று ஏளனமாக நினைத்தான். பல வடிவங்களை கண்ணிமிக்கு நேரத்தில் எடுக்க வல்ல சூரபத்மனும் சளைக்காமல் போரிட்டான். பகைவன் என்றாலும் தாத்தா அல்லவா, அதனால் அவனை நேரடியாக வதம் செய்யாமல் அவன் மாமரமாய் மருவிய சமயத்தில் சக்தியை வேண்டி பெற்ற வேலாயுதத்தால் அந்த மரத்தை 2ஆக பிளந்தான் சக்தி வேலன். மயிலாக மாறிய ஒரு பாகத்தை வாகனமாகவும் சேவலாக தோன்றிய ஒரு பாகத்தை கொடியாகவும் மாற்றிக்கொண்டான் முருகப்பெருமான். சூரபத்மனை தன் கருணையால் ஆட்கொண்டான். ஐப்பசியில் வரும் அமாவாசை பிரதமை முதல் ஐப்பசி சஷ்டி வரையிலான 6 நாட்கள் ஆறுமுகப் பெருமானின் வீர தாண்டவத்தை கொண்டாடுவதே சஷ்டி காலமாகும். தேவர்களின் சிக்கலை களைந்தான் சிங்காரவேலன், அஞ்சுதலை போக்கினான் ஆறுமுகன். போருக்கு பின் சாந்தம் கொள்ள சிவனை பூஜித்தான். அந்த திருத்தலமே திருச்செந்தூரானது. திருச்செந்தூரின் சூரசம்ஹார பெருவிழா உலக புகழ் பெற்றது. போரின் உக்கரத்தினால் முருகனின் திருமுகத்தில் வியர்வித்துளிகள் அரும்புவதை இன்றளவும் பக்தர்கள் தரிசித்து மகிழலாம். தேவர்களை காத்ததற்கு கைமாறாக தன் மகள் தேவசேனையை செந்திலாண்டவனுக்கு மணமுடித்தான் இந்திரன். இந்த கோலாகல திருமண வைபவமே சஷ்டி பெருவிழாவின் நிறைவான நிகழ்ச்சியாகும். முருகன் நமக்கானவன், நம் துணி நிற்பவன், உருகி அழைத்தால் உடனே வருபவன். அவன் கரங்கள் நம்மை காக்க, அவன் விழிகள் நம்மை கரை சேர்க்க. இந்த சஷ்டி காலத்தில்
அவனை ஒரு முறையாவது முருகா என்று உரக்க அழைத்து அவனை நம் உள்ளத்தில் இருத்திக் கொள்வோம். உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. குரல் எழுத்து ஆக்கம் உஷாராணி ராம்குமார். சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட். உகரம் ஒன்லி.